கிட்டே வர்ற என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல தங்கச்சி, வயசான காலத்துல கிழமை சும்மா கிடக்குறானா, அங்க போடா இங்க வாடான்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். எந்த கிழவண்ண? யாரு? எல்லாம் நம்ம அப்பன் தான். உட்கார்ந்து இருக்கான் பாரு. தாயே, என்ன அன்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரீங்க? இல்லப்பா, வந்து வர்ற வழியில ஒருத்தர் வேடிக்கை காட்டினாரு, அதை பாத்துக்கிட்டே வந்தப்பா. ஊருக்குள்ள வேடிக்கை காட்டுற பசங்க ரொம்ப பேரும் வந்து இறங்கி இருக்கான். முனியாண்டி, 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 ஐயா முனியாண்டி. யாரா அவன்? 10 லட்சத்தை கட்டி காக்குற மாதிரி நாயை கட்டி போட்டிருக்கான். வெறும் பாயா, காலி பாயா. ஏன் இப்படி கத்துற? என்ன கேக்குறியா, நாயை கேக்குறியா? ஒன்னதான் கேக்குறேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியில கூப்பிடுறாருந்தா 2 சொத்தம் தான் கொடுப்பாங்க. காதுல உழுவல என்ன? அப்புறம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலற வேண்டியதுதான், வேற வழி. சரிதான், அதுதான் எங்க வீட்டு நாய் இந்த கத்து கத்தி இருக்குது. ஏன் கத்துச்சு? ஏன் கத்துச்சா? இந்த வெறி பிடிச்ச நாய் குரல கேட்டு தனக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டுனா என்ன பண்றதுன்னு கத்திருக்கு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறிய தாயே. சரிதா, நிறுத்திய. யார் நீங்க? எங்க வந்தீங்க? என்ன விஷயம்? யார பார்க்கணும்? என்ன சமாச்சாரம்? அப்படியே எங்க அப்பா விசாரணைய நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கியே. உளராம தணராம அப்படியே பேசுறியே. அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா. எங்க வந்த என்ன விஷயம் அதை சொல்ல முதல்ல. எனக்கு வீட்டுல வேலை இருக்குது. முனியாண்டி இருக்காரா? இல்லை. அவர் உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பன். அவர்கிட்ட கடன் வசூல் பண்ணிக்கிட்டு போக வந்தேன். என்ன கடன்? உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன். எதுக்காக? உங்க குதிரைக்கு லாடம் போட்டதுக்கு. யார் போட்டது? எங்க அப்பன். உங்க அப்பனை வந்து எங்க அப்பங்கிட்ட கேட்க சொல்லு. போயா. வெள்ள பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தியா? வெள்ள பூண்டு உரிக்கலை, வெள்ள பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்த. இந்தாமா. என்ன ஐயா? கடன் வாங்கினவர் மக கிட்ட கடன் கொடுத்தவர் மகன் கேட்கிறார். அது உடம்புக்கு ஒத்துக்கா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா வந்த பிறகு அவரை வந்து பார்க்க சொல்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு நீ காலி பண்ணி போன்னு சொல்றேன்.